குக்கர்லேயே குலையாமல் சிக்கன் தம் பிரியாணி பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாமா? ஆஸ் யூஷுவல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே சாப் பண்ண ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அண்ட் இது கூட நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி அதிகம் சேர்க்க வேணாம். அண்ட் 4 பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது கூட கொஞ்சம் கரம் மசாலா, மல்லித்தூள் அண்ட் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக. அண்ட் கொஞ்சம் தயிரும் ஒரு கப் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தண்ணி விட வேணாம், ஏன்னா சிக்கன்லேருந்தே உங்களுக்கு தண்ணி விடும். ஸோ குக்கர் மூடியை திருப்பி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நான் அந்த கிளிப்பிங்ஸ் எடுக்கலை. இந்த ஸ்டேஜில் சிக்கன் நல்லா வெந்த உடனே அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரிசியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போடாமல் அப்படியே திருப்பி வச்சு தம் போட்டுருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குலையாமல் வரும். அண்ட் மறக்காமல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி